வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சாத்தான் குளத்தில் 2 பேர் உயிரிழந்தபொழுது நீதி எங்கே போனது? இபிஎஸ் கூவத்தூருக்கா? RS பாரதி சரவெடி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. திருப்புவனம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்ததற்கு RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் தூத்துக்குடி சம்பவங்களை சுட்டிக்காட்டி எடப்பாடியின் அலட்சிய போக்கை விமர்சித்துள்ளார். மனித மிருகங்களால் கொல்லப்பட்ட மடப்புரம் அஜித்குமாரின் தாயாரிடமும் தம்பியிடமும் தொலைபேசி வாயிலாக பேசினேன். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் ஆறுதலையும் தெரிவித்தேன். தம்பி அஜித்குமார் கொலைக்கான நீதியை பெற்றுத்தர நிச்சயம் அதிமுக துணை நிற்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் எனவும் ஆணவத்தோடு அலட்சிய மனப்பான்மையோடு பேசியவர்தானே நீங்கள் என எடப்பாடி பழனிசாமியை RS பாரதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்புவனம் கொடூர பற்றிய தகவல் வந்ததுமே குற்றச்சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். விரைந்து கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதோடு இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார். வழக்கு உடனடியாக CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கியதோடு மட்டுமின்றி அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சம்பவம் நடைபெற்ற 2 நாட்களில் சட்ட ரீதியாக எத்தனை நடவடிக்கைகள் எடுப்பது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நிகழாதவை. இன்று அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். உங்கள் இருண்ட கால ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குள சம்பவத்தில் ஜெயராஜ், பென்னிஸ் இருவருக்குமே உடல்நலக் குறைவால் இறந்தார்கள் என்றும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் எனவும் ஆணவத்தோடு அலட்சிய மனப்பான்மையோடு பேசியவர்தானே நீங்கள். அப்பொழுது நீதி எங்கே போனது? கூவத்தூருக்கா? கொஞ்சமெனும் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உங்களின் கண் துடைப்பு நாடகங்களை யாரும் நம்ப மாட்டார்கள். இனியாவது திருந்தி கொள்ளலாம். நீதியை நிலைநாட்ட முதலமைச்சர் இருக்கிறார் எனவும் தெரிவித்துள்ளார் RS பாரதி. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.